ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் ஈரலும் சிக்கனில் கல்லீரலும் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை செய்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி தான் செய்கிறாங்க. நான் அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல சிக்கன் கல்லீரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு ஜல்லடையில் வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற அளவுக்கு விட்டுறணும். அதுக்கப்புறம் குக்கரில் மாற்றி தேவையான அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்க்கணும். 1/2 கிலோ கல்லீரலுக்கு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் இங்கே பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கிருக்கேன். கடலெண்ணெயில் இந்த மசாலா செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் விடணும். அடுத்து ஈரலை ஃப்ரை பண்ணணும். அதே மாதிரி ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜல்லடையில் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற அளவுக்கு விடணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு பானெல்லாம் மாற்றிக்கணும். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈரலுமே 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். இதுக்குமே எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியதான். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கடைசியாகவும் சேர்க்கணும். இப்போது கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா அதோட வாசனை இறங்கி சாப்பிட்றதுக்கு ஈரல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டாச்சு. கடைசியாக இதில் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். டேஸ்டியான சிக்கன் ஈரல் வறுவல் ரெடி ஆயாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் கல்லீரலும் நல்லா வெந்திருக்கு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக விடணும். தண்ணி நல்லா ட்ரை ஆகி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இதுலேயுமே கடைசியாக மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். இப்போ சிக்கன் ஈரலும் கல்லீரலும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.